மற்றும் ஒரு அண்மை செய்தி. அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் அதிமுக பாஜக அந்த தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல் தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்றும் அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி என்றும் தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் அமித்ஷா என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். நேற்றைய தினம் சென்னையில் இந்த 2 கட்சிகளும் பாஜக அதிமுக 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில நீட் தேர்வு, இந்தி மொழி திணிப்பு, மும்மொழி கொள்கை, வகுப்பு சட்டத்தை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய அதிமுக தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்துவதாக சொல்கிறது. இவையெல்லாம் இவர்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காரணம், நேற்று காமன் மினிமம் புரோகிராம் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்துள்ளோம் என்று தெரிவித்த நிலையில் அதனை குறிப்பிட்டு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நீட் தேர்வை பற்றி ஊடகவியலாளர்கள் திரும்ப கேள்வி எழுப்பிய போது அதற்கு சரியான பதிலை உள்துறை அமைச்சரால் சொல்ல முடியவில்லை என்றும், நீட் தேர்வு சரியானது என்றாவது தனது வாதத்தை அவர் வைத்திருக்க வேண்டும், மாறாக நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதே திசை திருப்பும் பதிலையே உள்துறை அமைச்சர் திரும்ப சொல்லியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஆளும் கட்சி என்ற அடிப்படையில, குறிப்பாக அதிமுகவுக்கு நேரெதிராக செயல்படக்கூடிய கட்சி என்ற அடிப்படையில இந்த கூட்டணியின் தொடர்பாக திமுக சார்பில் இந்த விமர்சன அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழை ஒழிக்க, இந்தி தமிழர்களது வளர்ச்சியை தடுக்க பல்வேறு சதித்திட்டங்கள், தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க தொகுதி மறுவரையறை என திட்டமிட்டு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் சிதைத்து சீரழித்த பாஜக தலைமை பழைய கொத்தடிமை கூடாரமான அதிமுகவினுடைய தலைமையை மிரட்டி பணிய வைத்துதான் தன்னுடைய சதி திட்டங்களை பாஜக நிறைவேற்ற பார்க்கிறது எனவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜக தனியாக வந்தாலும் சரி, எவர் துணையோடு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும், சுயமரியாதையின்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடகு வைக்கும் துரோக கூட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க விடையளிப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.